டபாக் டம் டம். ஸோ ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் எஸ்கேப்ன்றதாங்க கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸில் உள்ள ஒரு கேம் கைஸ். இந்த கேம் விளாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இவன் யாருன்னே தெரியல, மேக்ஸ் டீச்சர்னு நினைக்கிறேன். அவனை போட்டு நல்லா எத்தி எத்தி மிதிச்சு விளாடுவோம். சூப்பராக இருக்குது. மண்டேயில் இழுக்கிறியாங்க கைஸ் ஏன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடுவோம். இது நம்மளுக்குலாம் அசால்ட்டு கைஸ், டக்குன்னு போயிடுவோம் கைஸ். ஒன்று வந்தாச்சு. எப்படி கைஸ் கரெக்டான வந்து எப்படி டைடானே தெரில. சரி, நம்ம அப்படியே கேல்குலேட்டரில் ஏறி போயிடுவோம் கைஸ். திரும்ப பாருங்க கைஸ், டைட் ஆகிட்டே இருக்கே. இல்லைங்க, இந்த ஆட்டி முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பேப்பரு, அதுக்கப்புறம் சேரு, அதுக்கப்புறம் கால்குலேட்டரு, அதுக்கப்புறம் நடுவில் ரைட்டு. ஃபஸ்ட்டு லப்பர், அப்புறம் வந்து ட்ராயர், அதுக்கப்புறம் லப்பர். அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லேசர் லைட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஐயோ போச்சு கைஸ். இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம். ட்ரை தாங்க கைஸ் எப்போவுமே. அதுமாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வந்து முக்கியமாக லைக் பண்ணிடுங்க கைஸ். அதான் கைஸ் கொஞ்சம் மோட்டிவேட்டாக ஆகும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. லைக் பண்ணிடுங்க கைஸ். நான் டெய்லி வீடியோ போடுறேன், அப்படி லைக்கே வர மாட்டேங்குது. ப்ளீஸ் நீங்கள் தான் வந்து லைக் போடணும். லைக்கை போட்டுருங்க. ஒரே ஒரு லைக் தானே, டக்குன்னு தட்டி விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாண்டிடுவோமா? நம்மளை தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னது என்ன வரப்போகுது? என்னது பெஞ்சு. இந்த பேப்பரில் பென்னு குத்தி வைப்பாங்களே, ஏதாவது முக்கியமான நோட்டீஸ்னால் அந்த பேப்பர்ஸாக இருக்குது ஃபுல்லாக. இது ஃபுல்லாக ஸ்கூல் பற்றின இதுதான் கைஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேம் வேணுன்றது முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம அதை தாண்டிடுவோம் கைஸ். ஐயோ, லைட்டாக கால் பட்டுறது கைஸ். அதுதான் கைஸ் பெரிய இதுவாகுது. லைட்டாக கால் பட்டோடனே மொத்தமாக போயிடுது. சரி, இப்போ நம்ம டக்குன்னு போயிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கீழே படுது. நானே பார்க்குறேன், ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க கைஸ் அவுட் ஆகிறேன். இது என்ன பக்குன்னு தெரில. திரும்ப பாருங்கள், அது சின்னதாக இருக்கிறதுனால தவ மிளகாய் ஸ்லேட்டு, அது பார்த்தாலே தெரியுது ஸ்லேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னமோ மியூசிக் கேட்குறாங்க, மியூசிக் டப்பா. அது நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கைஸ். இந்த மியூசிக் டப்பா நான் வாங்கிடுவேன் கடைசியில், நீங்களே பாருங்கள். இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மியூசிக் ஜஸ்ட்டு மிஸ் நேரம் அங்கிட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நம்ம அங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று. இப்போ நம்ம செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேசரை பிடிச்சிட்டு அப்படியே பென்சில் ஏறி போயிடுவோம். கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுங்க கைஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட்டு. இந்த மிச்சம் ரெண்டும் இன்விசிபிள் ஆயிரும். அதில் மிதிச்சிங்கன்னா நீங்கள் கீழே தான் விழுகுவீங்க. அதான் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டு திரும்பினா கிட்ட வருவோன்னு சொல்லி என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். லாவா போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். நீ சீவருக்குள்ளே வந்தாச்சு கைஸ். சீவர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்துக்குவோம். பைப்பு மேலே பைப்பு இதில் விழுந்துருவேங்க கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னொருக்கா இன்னைக்கு என்ன இது வேறு ஊடா வந்துடுது. நான் ரோப்ளாக்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்டா, போங்கடா. ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க கைஸ். அதுக்கு வந்து தனியாக நம்ம அமௌண்ட் ப்ளே பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25% முடிச்சிருக்கோம் கேமை. 51 ஸ்டேஜில் 13 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். ஒரு வழியாக அதை தாண்டியாச்சு. சீவர் ஓடுது பாருங்க கைஸ், அருவி மாதிரி. அருவி கூட இவ்வளோ இதுவாக ஓடாது. நம்ம கட்டையில் அங்கிட்டு போயிடுவோம். பைப்பாக இருக்குது. பைப்பு ஃபுல்லாக தாண்டி போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை தாண்டிடணும். இப்போ நம்ம வந்து 16 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். 16 ஸ்டேஜ் 31% முடிச்சிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ். இது தாண்டவே முடியல. இதோட பெரிய பாடாக இருக்குது. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக கூட மாட்டுறாங்க. ஏதாவது ஒன்று டஃப்பாக போட்டுறாங்க. அவ்வளோதான் கைஸ், தாண்டியாச்சு. அவ்வளோதான். இதில் எங்கிட்ட போகணுன்னே தெரியாமல் சுற்றிக்கிது. இப்போ நான் பேசாமல் எங்கிட்டா போகணும் டக்குன்னு சொல்லுங்கடா, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட போக வேண்டியது. பார்த்துட்டேங்க, ஏரோ மார்க்கை பார்த்துட்டேன். இந்த ஏரோ மார்க் எங்கிட்ட இருக்கோ அங்கிட்டே போய் ஃபாலோ பண்ணிப்போங்க. அப்படின்னா தான் செக் பாயிண்ட்டை பிடிக்க முடியும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள்.
எங்கிட்டு போறியான்னு பாருங்கள். ஏண்டா நேராக போகிறதுக்கு தான் நீ இங்கிட்டு வந்திருக்கியாடா? ஐயோ, மற்றவங்கள சொல்லி நம்மளே ஒழுங்கா இல்லை. சரி, ஃபஸ்ட்டு ரைட்டு, அடுத்து லெஃப்ட்டு, அடுத்து லெஃப்ட்டு போனால் தப்பு. இப்போ பாருங்க, இதாங்க கடைசி ஆட்டம். இந்த ராட்டி போயிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட்டு, அடுத்து லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு, அடுத்து லெஃப்ட்டு. அவ்வளோதான், நீட்டாக வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கட்டையில் ஏறி அப்படியே போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சேர் அங்கிட்டு இருக்குது. சேர் வேணால் நம்ம சொல்லி இதில் போயிட்டோங்க. இந்த சாப்பிட்றதுக்கு உட்காரும்ல, சாப்பிட்ற பெஞ்ச் அதில் ஏறி போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 37% முடிச்சிருக்கோம். 19 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். இப்போ மொத்தம் 51. இப்போ 19 ஸ்டேஜ்லாம் முடிச்சிருவோம். முன்னாடி இப்போ இப்போ வெறும் 29 தான் இருக்கு. 30 இதில் ஏறி இருக்க கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை என்கிட்ட போக முடியுமான்னு பார்த்தேன். பாருங்கள், அடி வாங்கிட்டே பாருங்கள். திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டே இருப்பேன். இப்போ 41% முடிச்சிருக்கோம். 21 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற பட்டனுக்கு மேலே பாருங்கள், ட்ரோல் எமோஜி வருது. அது வாங்கவே ரோலெக்ஸுன்றேன். சாரி கைஸ், ரோப்ளாக்ஸு. எல்லாத்துக்குமே ரோப்ளாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரில் கிங் சிமுலேட்டர் கேம் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படின்னா தான் போடுவேன். சூப்பராக இருக்கும் கைஸ் ட்ரில் கிங் கேமு. நீங்கள் விளாண்டு பாருங்கள். ஐயோ, இதை தாண்ட முடியாது போலையே. பின்னாடி பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் துண்டாக போயிட்டேன். அதை தாண்டிட்டு அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ். இது வந்து டக்குன்னு போயிடும் கைஸ். ட்ரில் கிங் கேம் வேணுன்னா பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் நம்மளால் போட முடியும். சரி, இப்போ வந்து டக்குன்னு போக ஆரம்பிச்சிடும் பேசாமல். இப்போ வந்து ப்ளூ ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஏன் தாண்டி போயிருக்கலாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சூப்பர் கால். இதெல்லாம் இருந்தால் வரடா போங்கடாங்கிட்டு. நீங்கள் வேறு இது அப்படியே இங்கிட்ட தாவ முடியாது கைஸ். நீங்கள் தாவி டைட் ஆயிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், கேங்ஸ்டர் தமிழ் பாய்ஸ்னு. 1.38K சப்ஸ்கிரைப் உள்ள கேங்ஸ்டர் தமிழ் பாய்ஸ். அந்த சேனலும் போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லாம் கைஸ் போட்டிருப்போம். இல்லைனா கைஸ் கேமிங் வீடியோஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராயிங் வீடியோஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம கேமிங் வீடியோஸ் போடுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம ட்ராயிங்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உனக்கு எந்த ட்ராயிங்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ராயிங்ஸை நீங்கள் எனக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடியை மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம அந்த பெஞ்சு மேலே ஏறி புக்கு மேலே ஏறி இந்த பெஞ்சு மேலே ஏறி புக்கில் ஏறி பெஞ்சில் ஏறி புக்கில் ஏறி அப்படியே போயிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எரேசர், பென்சில், எரேசர், அவ்வளோதாங்க. நீட்டு ஜோக்காக நம்ம வந்து போயாச்சு. ஐயோ இன்னும் போகலையா? அப்போ பொறுங்க. இந்த இடத்துல இருந்து ஆக முடியாது. அந்த கரெக்டாக அந்த பிளாக் கலரில் அந்த எட்ஜிலேருந்து குச்சாடாங்க போக முடியும். என்னோட ஸ்பீடு கால் கேட்டாங்க. டேய் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னடா ஸ்பீடு கால். அவ்வளோதாங்க, இந்த எட்ஜு போய் அவ்வளோதான் குச்சாச்சு. இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலு, சிசரு, ஸ்லாப்லரு, ஸ்கேலு அப்படியே தாவி போயிடலாம். பெயிண்ட் அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக பெயிண்ட்டை ஊட்டி வச்சுருக்கேன். பெயிண்ட்டில் பார்த்தா எப்படி டைட் ஆகும்னு எனக்கு தெரியாது கைஸ். எப்படின்றது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், நான் நகர்றேன், அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்றேன். இம்பாசிபிள். இப்போ வந்து நம்ம 31 ஸ்டேஜஸ் கடந்திருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே முடிக்க போகிறோம். இது பாருங்க, முன்னாடி போயிட்டு பின்னாடி வரேன் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. அது ரொம்ப நேரம், அதனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து 51, இப்போ அந்த 64% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 33 ஸ்டேஜஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த எறும்பு டோர் வேறு வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அமெரிக்கன் ஸ்கூலில், வெளிநாட்டு ஸ்கூலில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த கேமை கிரியேட்டரே வெளிநாட்டு அமெரிக்கன் நினைக்கிறேன். இந்த ட்ரோல் கைஸ் இதை வேறு போட்டுறாங்க கைஸ். டேய் நான் கேட்டேனடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உங்களோட பெரிய பாடால இருக்குது கைஸ். இதை பாருங்க கைஸ், பெஞ்ச் எப்படி கைஸ் லாவால் மிதக்கும், லாஜிக்கே இல்லை. என்னமோ பண்ணியிருக்காங்க, நம்மளும் விளாட வேண்டியது. இவங்களோட பெரிய நிமிஷம் போட்டு சாய்ச்சி வச்சுருக்காங்க பெஞ்சை. பென்சில் கைஸ், இந்த பென்சிலில் ஈஸியாக நடக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்போம், நெக்ஸ்ட் டைம்லாம் கரெக்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடுவோம். ஃபுல் ஃபார்மில் இருக்கி இப்போ டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடியோ ஒன் பண்ணிடுவோம். ஏன்னா ஏற்கனவே வீடியோ 11 minutesக்கு வந்துடுச்சு. எரேஸு இன்னும் 78% வந்துட்டோம். 40 ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 11 ஸ்டேஜ்லேயும் டக்குன்னு முடிச்சு இந்த மீதி உள்ள 22 ஸ்டேஜையும் முடிச்சிடும். 20% முடிச்சிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இது பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் படக்கூடாது. நம்ம பட்டோன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக பட்டால் கூட பொசுக்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக இங்கிட்ட வந்துட்டோம் கைஸ். உங்களுக்கு நருட்டோ பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஒன் பீஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம், இது வந்து இந்த பேப்பர் குத்துற பின்னு கைஸ். இங்கே பாருங்கள் ஒரு காமெடி, அங்கே அவுட்டாக இருக்குது, இங்கே வந்து செக் பாயிண்ட்டே பிடிச்சிட்டேன். அப்படியுமே நான் சாவலை, கொஞ்சம் நேரம் கழிச்சா டெய்டானே. இப்போ பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே அந்த பென்சில் மேலே ஜம்பிங் ஜபாக்கு ஜப்பக்கு ஜம்பக்கு ஜப்பிங் ஜபாக்கு ஜப்பக்கு ஜப்பக்கு பட்டை படிட்டே அப்படியே நம்ம வந்து அக்கன்னு அந்த சைடு போயிடுவோம். இந்த கதவை திறந்து அப்படியே நம்ம கட்டையில் போயிடுவோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஃபஸ்ட் டைம் தாங்க அப்படி இருக்கும். இன்னொரு விளாண்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஆகும். அது மட்டும் இல்லாமல் திரும்பி விழுந்துட்டேன் கைஸ். இந்த சின்ன டிஸ்டர்பன்ஸு அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 47 ஸ்டேஜ் வந்துட்டோம் கைஸ். இன்னும் வெறும் ஜஸ்ட்டு 4 ஸ்டேஜ் தான் கைஸ். 92% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கல் வேறு, என்ன கல் இது, அப்படியே நம்ம இந்த கல்லை தாண்டிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கல்லை தாண்டியாச்சு. ஒரு கட்டையாக இருக்குது கைஸ், இந்த கட்டையை ஃபுல்லாக தாண்டிடுவோம். 49 ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 49. இன்னும் 2 ஸ்டேஜு ரோப்ளாக்ஸ் வரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உங்களை நான் கேட்டேனடா, ஏன்டா இப்படி போட்டு படுத்துறீங்களாடா, போட்டுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், யோகா இப்படி ரோல் ஆகுது. இதுவும் இதுதான் மிரர் மாதிரி. அப்படியே நான் அதை கலந்து வந்துட்டேன் கைஸ். 51 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 100% கைஸ். பார்த்திங்கன்னா கைஸ் கீழே பாருங்கள், அந்த ரேடியோ வந்துருச்சு பாருங்கள். அப்படியே போடுறா ஜம்பிங் ஜம்பாக்கு ஜப்பக்கு ஜம்பக்கு ஜம்பிங் ஜம்பாக்கு ஜப்பக்கு ஜம்பக்கு ஜம்பிங் ஜம்பாக்கு ஜப்பக்கு ஜம்பக்கு கைஸ். அப்படியே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வெளில போயிடுவோம் கைஸ். அப்படியே நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்குவோம். பை கைஸ், பை.